ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ தளபதி 69 படத்துக்கான ரூமர்ஸ் பல வகையில் பல இடங்கள்லேருந்து குவிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் அதிகமாக பேசப்பட்டு வர்றது என்னன்னா, தளபதி 69 படத்துக்கான டைரக்டர் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெருசாக பேசப்பட்டு வருது. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி இப்போ கோட் படத்துல பிஸியா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில அவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும், அவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பல வகையில பல இடத்துல பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த வரிசையில கார்த்திக் சுப்புராஜ், அட்லி இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூம் பல இடங்கள்ல இருந்து பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அந்த வகையில இந்த படத்தை தயாரிக்க போறது யாரா இருக்கும் அப்படின்னா, டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இவங்க தான் இந்த படத்தை தயாரிக்க போறதா இதுவரைக்கும் மேக்ஸிமம் இந்த ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. தளபதி தன்னோட 69வது படத்தோட திரையுலகை விட்டு நீங்கிறாரு அப்படிங்கிற நியூஸ்னால அந்த 69வது படத்து மேல இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம். இந்த ரேஸ்ல பல டைரக்டர் போட்டி இருந்தாலும் இதுவரைக்கும் கசிந்து இருக்கிற நியூஸ் என்னன்னா, அடுத்த படத்தை இயக்க போறது வினோத் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நியூஸ் வந்திருக்கு. இது எந்த வகையில உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினோத் தன்னோட அடுத்த படத்திற்கான கதையை கமல்ஹாசன் அவர்களிடம் சொல்லியிருப்பதாகவும், அது ஒரு அரசியல் சார்ந்த கதையா இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வந்தது. இப்போ அந்த படத்தை பத்தி எங்கேயுமே பேசப்பட்டு வராததுனால அந்த படம் கைவிடப்பட்டுருச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக வினோத் அந்த கதையை தளபதி அவர்களிடம் சொல்லியிருப்பதாகவும், அந்த கதை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதாகவும் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. இந்த கதை தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பல வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. இந்த படத்துக்கான அபிஷியல் அப்டேட் மார்ச் அல்லது ஏப்ரல்ல கிடைக்கும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு அப்டேட் கிடைக்க போகுது அப்படின்னு. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களுக்கு நான் தெரிவிக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியான கண்டென்ட்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குறேன். அன்டில் தென் பாய்.